அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. 99ஆம் சங்கீதம் 7வது வசனத்தினுடைய முதல் வார்த்தையை வாசிக்கிறோம். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் அநேக முறை பேசினார். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிறவர் பேசுகிற தேவன். இந்த உலகம் பேசாதவைகளை ஆராதிக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறவர். அவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன். நமக்கு நிறைய நேரம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து சில நேரம் பயம் வரும்போது, ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச மாட்டாரா? என் பிள்ளைங்க வாழ்க்கையை குறித்து என்னோடு பேச மாட்டாரா? என்னுடைய வேலையை குறித்து, என்னுடைய படிப்பை குறித்து என்னோடு பேச மாட்டாரா? நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் வசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவர் பேசுகிறவர். மோசையோடு கூட ஆண்டவர் பேசினார். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் மோசையை அழைத்து அவரோடு கூட பேசினார். அவர் திட்டத்தை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டும், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், ஆசாரியர்களுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமாய் மோசையோடு கூட பேசினார். இதை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்மேலும் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்து நாம் அவரை எப்படியெல்லாம் தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர் பல விதங்களில் பரிசுத்தவான்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆபிரகாமோடு கூட பேசியிருக்கிறார். கடைசியில் அப்போஸ்தலர்களோடு கூட பேசியிருக்கிறார். மறுரூப மலையிலே ஆண்டவர் சீஷர்களோடு கூட பேசியிருக்கிறார். இப்படி நிறைய முறை வேதத்திலே வாசிக்கும் போது அநேகரோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கும் சில சாட்சிகளை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் என்னோடு பேசினார், நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன், நான் அவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினேன், தற்கொலைக்கு போகிற போது அவர் தடுத்து என்னோடு பேசினார், அவருடைய குரலை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுவார். நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்க உங்க வாழ்க்கையினுடைய என்ன திட்டமிடுகிறீர்களோ அதை ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் பேசுவார். அவர் பேசுகிற தேவன், பேசி பேசி நடத்துகிற தேவன், சொல்லி சொல்லி நடத்துகிற தேவன், ஆலோசனை கொடுத்து கொடுத்து நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நம்மோடு பேசுகிற தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல தேவன் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களை, உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் பேசி நடத்துவாராக. நீங்கள் செய்யக்கூடாத காரியத்தை, உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் செய்தால் நஷ்டம் வரும் என்று நினைக்கக்கூடிய காரியத்தையும் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு உணர்த்துவாராக. நீங்கள் கடந்து போக பாதையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற சூழ்நிலையை உங்களோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களை பேசி நடத்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் பேசுகிற தேவன். இந்த நாளிலும் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசி பேசி உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக, சொல்லி நடத்துவீராக. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.